வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சுபஸ்ரீ. நம்ம சேனல்ல கரண்டா HTML tutorial தான் பார்த்து வந்துக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா Textarea tag அண்ட் Dialog tag பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்படியே ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேங்க. இங்கே Shift+1 கொடுத்துக்கிறேன். டைட்டில் டேக்கில் டைட்டில் எழுதிக்கிறேன். டைட்டில் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பாடி டேக்ல ஃபர்ஸ்ட் Textarea tagனா என்னன்னு பார்ப்போம். Textarea tagனா இட் டிஃபைன்ஸ் அ மல்டிலைன் டெக்ஸ்ட் இன்புட் கண்ட்ரோல் வந்து சொல்றாங்க. அப்படின்னா இப்போ நம்ம யூசர் கிட்ட இருந்து ஃபீட்பேக்ஸ், மெசேஜஸ், கமெண்ட்ஸ், ரிவ்யூஸ் இந்த மாதிரிலாம் வந்து வாங்குறதுக்கு நம்ம இந்த Textarea tag வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து Texteraல தான் நிறைய டெக்ஸ்ட் கொடுத்து எழுத முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம Textarea tag வந்து யூஸ் பண்றோம். இப்போ நான் இங்கே டேக்ல Texteraன்னு வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ஓப்பன் வித் லைவ் சேர் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், அந்த Textarea வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ இந்த Texteraக்கு ஒரு நேம் வந்து நான் கொடுக்க போகிறேங்க. அதுக்கு வந்து இந்த Textarea டேகுக்கு முன்னாடி லேபிள்ன்ற ஒரு டேக் வந்து கொடுங்க. இப்போ நம்ம ஒரு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த இன்புட் ஃபீல்டுக்கு ஒரு நேம் வந்து கொடுக்கணுங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த லேபிள் டேக் வந்து கொடுக்குறோம். இப்போ நான் இங்கே மெசேஜ்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு Texteraக்கு நம்ம நேம் கொடுக்கறது தான். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த லேபிள் டேக்கில் கொடுத்த மெசேஜ் டெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த Textarea வந்து கிளிக் பண்ணால் தான் வந்து நம்மளால் டெக்ஸ்ட் வந்து எழுத முடியுதுங்களா. ஆனால் நம்ம நிறைய ஃபார்ம்ஸில் வந்து பார்த்தோம்னா இந்த லேபிளை கிளிக் பண்ணாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இன்புட் ஃபீல்டு வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம அதை தான் வந்து பண்ண போகிறோம். இந்த மெசேஜை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து இந்த Textarea ஃபீல்டு வந்து ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து இங்கே லேபிள் டேகில் ஃபாரின்ற அட்ரிபியூட் வந்து கொடுங்க. இங்கே வந்து நான் மெசேஜ்னு வந்து கொடுத்துக்கிறேன். தென் இங்கே நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அதே தான் வந்து நம்ம Texteraல ஐடின்ற அட்ரிபியூட் வந்து கொடுங்க. மெசேஜ்னு வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இந்த மெசேஜை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து அந்த Textarea வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோக்கஸ் ஆகுது பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த Texteraல வந்து நேம்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ ஒரு ஃபார்மில் நம்ம Textarea கொடுத்து அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே நமக்கு சப்மிட் ஆகும் போது அந்த டேட்டாஸ்லாம் போய் சென்ட் ஆகணும்னா நம்ம வந்து கண்டிப்பாக அந்த நேம்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்கணுங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு இந்த Texteraல கொடுத்த கண்டென்ட்ஸ் எல்லாமே நமக்கு போய் சென்ட் ஆகும். இல்லைனா நமக்கு சப்மிட் கொடுக்கும் போது அந்த டேட்டாஸ்லாம் போய் சென்ட் ஆகாதுங்க. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம நேம்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான அட்ரிபியூட்டுங்க. இப்போ நான் இங்கே வந்து மெசேஜ்னே வந்து கொடுத்துக்கிறேன். தென் அடுத்தது கால்ஸ்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்குறோங்க. இந்த கால்ஸ் அட்ரிபியூட் வந்து எதுக்கு கொடுக்குறோம்னா இப்போ நம்ம Texteraல ஒரு லைனில் எவ்வளோ கேரக்டர்ஸ் வரைக்கும் கொடுத்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து இந்த கால்ஸ்ன்ற அட்ரிபியூட் வந்து நம்ம கொடுக்குறோம். நான் இங்கே வந்து 40 வந்து கொடுத்துக்கிறேன். தென் ரோஸ்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த ரோஸ் அட்ரிபியூட் வந்து எதுக்கு கொடுக்குறோம்னா நம்ம Texteraல எவ்வளோ ரோஸ் வரைக்கும் கண்டென்ட் கொடுத்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து நம்ம ரோஸ் அட்ரிபியூட் வந்து கொடுக்குறோம். இங்கே நான் 5 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இங்கே Texteraல ஒரு லைனில் 40 கேரக்டர்ஸ் வரைக்கும் கொடுத்து எழுதிக்கலாம், 5 ரோஸ் வரைக்கும் கண்டென்ட் வந்து கொடுத்து எழுதிக்கலாம் அப்படின்னு நான் இங்கே வந்து சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம Textarea வந்து கொஞ்சம் பெருசாக டிஸ்பிளே ஆகிருக்குது. இப்போ நம்ம இந்த Texteraல ஒரு லைனில் 40 கேரக்டர்ஸ் வரைக்கும் கொடுத்து எழுதிக்கலாம், 5 ரோஸ் வரைக்கும் கொடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இங்கே ரைட் யுவர் மெசேஜ் ஹியர்னு வந்து கொடுக்குறேன். நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து எழுதிட்டேங்க. ஸோ நமக்கு இந்த டெக்ஸ்ட் தான் வந்து நமக்கு Textarea டிஃபால்ட்டாக வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு, ரைட் யுவர் மெசேஜ் ஹியர்னு. ஸோ நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து இது எரேஸ் பண்ணிட்டு தான் வந்து நம்மளோட கண்டென்ட்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இங்கே நான் Texteraல பிளேஸ் ஹோல்டர்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்குறேங்க. இந்த பிளேஸ் ஹோல்டரில் அதே கண்டென்ட் வந்து எழுதிக்க போகிறேன். இந்த கண்டென்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த பிளேஸ் ஹோல்டர் வந்து எதுக்கு நம்ம கொடுக்குறோம்னா யூசருக்கு வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்லதான் இந்த பிளேஸ் ஹோல்டர்ன்ற அட்ரிபியூட் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டேரெக்டாகவே இந்த டெக்ஸ்ட் எழுதிக்கலாம், நம்ம வந்து எரேஸ் பண்ணிட்டு எழுதணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த Texteraல டிசேபிள்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம Textarea வந்து டிசேபிள்ட் ஆகி இருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம டிசேபிள்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த டிசேபிள்ன்ற அட்ரிபியூட் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன், ரீட் ஒன்லின்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த Textarea வந்து எனேபிள்டாக இருக்குது. பட் ஆனால் வந்து நம்மளால் வந்து எந்த டெக்ஸ்ட்டும் வந்து எழுத முடியாது. நம்ம வந்து இந்த Texteraல கொடுத்த கண்டென்ட்ஸை மட்டும் ரீட் பண்ணிக்கலாமே தவிர நம்மளால் எந்த ஒரு டெக்ஸ்ட்டும் வந்து எக்ஸ்ட்ரா எழுத முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ரீட் ஒன்லின்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்குறோம். ஸோ இப்படி தாங்க வந்து நம்ம Textarea டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து நம்ம Dialog டேக்னா என்னென்னு பார்ப்போம். டேக்கில் வந்து Dialogனு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த Dialog டேக்னா என்னென்னா இட் இஸ் அ டயலாக் பாக்ஸ் ஆர் சப் விண்டோன்னு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணக்கப்புறமோ இல்லை நம்ம ஒரு ஜாப் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணக்கப்புறமோ நமக்கு வந்து ஒரு பாப்அப் பாக்ஸ் மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகுங்களா.
தேங்க்ஸ் ஃபார் சப்மிட்டிங் யூர் ரெஸ்பான்சஸ் ஆர் ரெக்கார்டட் அப்படி நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகுங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பாப்அப் பாக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம இந்த டயலாக் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து இந்த டயலாக் டேக்கில் ஓப்பன்ற அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்கிறேன். தென் இங்கே வந்து நான் வந்து மெசேஜஸ் ரிசீவ்டுன்னு எழுதிக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் அந்த டயலாக் டேக்கில் கொடுத்த கண்டென்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு மெசேஜஸ் ரிசீவ்டுன்னு. ஸோ நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் தாங்க வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபார்ம் சப்மிட் பண்ணக்கப்புறம் நமக்கு ஒரு பாப்அப் விண்டோ மாதிரி வரதுக்கு கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்னும் ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளே போகாதனால நான் வந்து எந்த ஃபங்க்ஷன்ஸும் வந்து கொடுத்து எழுதலை. நம்ம வந்து எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் டுட்டோரியல் வந்து பார்ப்போம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் டெக்ஸ்டீரியா டேக்னா என்னென்னு பார்த்தோம், டயலாக் டேக்னா என்னென்னு பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.